ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கியிருக்கிற ட்ரெஸ்ஸு கரை பட்டுச்சு அப்படின்னா நாம் அதை போட்டு அடிக்கவோ துவைக்கவோ பிழியவோ முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அந்த கரைகளை போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கூடவே சேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட்டு சாரினாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நம்ம நிறைய காசு செலவு பண்ணி பட்டு சாரியை வாங்கி வச்சுப்போம். நாம் இந்த காசு செலவு பண்ணி வச்சுருக்கிற பட்டு சாரியை பீரோவில் வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம். இதனால் பட்டு சாரி நாளடைவில் கருத்து போகிறது மட்டும் இல்லாமல் கிழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் எப்போவுமே பட்டு சாரியை பீரோவில் வைக்கும்போது இதே போல் ஒரு தலையணை உரையோ அல்லது ஒரு காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணி நல்லா சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டு சாரி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கருத்து போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த பட்டு சாரியை வெளியே எடுத்து அதோட மடிப்பை மாற்றி திரும்ப மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு பட்டு சாரி அதிக நாட்கள் கிழியாமலும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற இந்த பட்டு சாரி ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த கையில் வச்சுருக்கிற இந்த பட்டு சாரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பட்டு சாரி தான். இந்த பட்டு சாரிலேருந்து நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நிறைய காசு செலவு பண்ணி நம்பி வாங்கும்போது இதை நாம் ஒரிஜினலாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் அந்த நூல் மேலே இந்த தீப்பெட்டியை உரசி வச்சோம் அப்படின்னா அது வந்து லைட்டாக பற்ற ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு இது சாம்பல் மாதிரியே இருக்கும். அதாவது இதுலேருந்து எந்த விதமான ஸ்மெல்லும் நமக்கு வராதுங்க. ஆனால் இதுவே நம்ம ஒரிஜினல் பட்டு இல்லாமல் இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டு தான். இந்த சாரீ ஜஸ்ட் 2000 ருபீஸ்க்கு வாங்கினதான். ஆனால் பார்க்குறதுக்கு அச்சு அசல் பட்டு சாரீ மாதிரியும் இருக்கும், ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும். இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம். இதை பற்ற வைக்கும்போது பாருங்கள், அப்படியே நமக்கு பிளாஸ்டிக் உருகுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். இதுலேருந்து சாம்பல் மாதிரி எதுவுமே வராது. ஆனால் அதில் வந்து பயங்கரமாக பிளாஸ்டிக் வாடை அடிக்கும். நாம் பிளாஸ்டிக் கொளுத்தும் போது எப்படி நமக்கு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்கள். இதை வச்சு நாம் நார்மல் பட்டு சாரிக்கும் ஒரிஜினல் பட்டு சாரிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் கொஞ்சமாக கூலிங் வாட்டர் எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கூலிங் தண்ணியாக தான் இருக்குது. இதில் நாம் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கலாம். நாம் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டு சாரியை வாஷ் பண்ணும்போது நாம் போட்டு அடித்து துவைச்சி நம்ம கழுவணும் அப்படின்னா அதில் இருக்கிற சாயம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்டருக்கு ஒரு கலர், அதில் முந்தானிக்கு ஒரு கலர், இந்த மாதிரி கொடுக்கும்போது நாம் அதை வாஷ் பண்ணும்போது இந்த சாயம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா நாம் இதை இந்த மாதிரி அந்த அழுக்கு படிஞ்ச இடத்த மட்டுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு அழுக்கு பட்டிருக்குது அப்படின்னா நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சாரியில் எண்ணெய் பட்டிருக்குது அல்லது வேறு ஏதாவது ஒரு கடினமான கரை பட்டிருக்குது அப்படின்னா நாம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சாரியில் லைட்டாக எண்ணெய் பட்டிருக்குது பாருங்கள். அது வந்து டைரெக்டாக வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஆனால் நம்ம கரெக்டாக கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா தெரியும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பட்டிருக்குது அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுறது பவுடர் தான். நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த பவுடரை இந்த மாதிரி லைட்டாக இதில் கொட்டிட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க. இப்போ நம்ம லைட்டாக இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி கொடுத்துக்கலாம். ஒரு துணி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறது ரொம்ப நல்லது. இதே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக பார்க்கும்போது அதில் ஒயிட் பேச்சஸ் மாதிரியே இருக்கும். அதாவது அந்த இடத்துல லைட்டாக வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ நாம் ஒரு துணியில் லைட்டாக தண்ணியை முக்கிட்டு அதே இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக காய விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எண்ணெய் கரை எதுவுமே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம துணிகளில் ஒரு கருப்பு கரை, இந்த மாதிரி மை மாதிரி கரைகள் படிஞ்சிருக்கு அல்லது வேறு ஏதாவது பேனா கரை, மை கரை, இந்த மாதிரி கரைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் கிளாத்தில் படிஞ்சாவே நம்மளால் போக வைக்க முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போக வைக்கலாம். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இதை வந்து லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சாரியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரியோட கடைசி பார்ட் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இடுப்பு பகுதியில் சொருவுறதுக்காக எடுப்போம் இல்லைங்களா, இந்த பகுதியை நான் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த பகுதியில் நம்ம வீட்டில் இருக்கிற பேனாக்கரையோ மைக்கரையோ படிஞ்சிருந்தது அப்படின்னா நாம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரீஃபில் எடுத்துருக்கிறேன். இந்த ரீஃபில் இந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்படியே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் ரீஃபில் எடுத்து அந்த சாரி மேலேயே எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா பாருங்கள், அந்த கரை வந்து அப்படியே படியுது. இந்த கரையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போக வைக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டோம். கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அடியில் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன். நாம் போட்டிருக்க லைன் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியல, அதுக்காக நான் வந்து ஒரு அடியில் ஒரு நோட் வச்சுட்டு நல்ல திக்காக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல திக்காக வரைஞ்சிட்டோம்.
உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலும் இந்த லைன் வந்து போல்டாக தெரியுது பாருங்கள். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைன் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னா கிளிசரின். அதாவது இது எல்லா மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கும். இந்த கிளிசரனோட விலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதில் நிறைய இருக்குது பாருங்கள். இது வச்சு நம்ம நிறைய நாள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு கம்மு மாதிரியே இருக்கும். உங்ககிட்ட பட்ஸ் இருந்தது அப்படின்னா பட்ஸில் நீங்கள் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அந்த பட்ஸை வந்து டைரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா அது கூட வசதியாக இருக்கும். இப்போ நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கர்ச்சீஃபில் அதை வந்து லைட்டாக தொட்டுட்டு அந்த துணியில் இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி துடைக்கும் போது நமக்கு என்ன கரை பட்டிருந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். நமக்கு நாம் வந்து துணிகளை போட்டு அதிகமாக போட்டு அதை போட்டு கசக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாம் பட்டு சாரியில் வினிகர் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம வினிகர் ஊற்றி நம்ம கழுவினோம் அப்படின்னா நாளடைவில் அந்த இடம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற துணியை வந்து நம்ம வினிகர் யூஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம 1 வருஷமோ 2 வருஷமோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூர போட்டுருவோம். ஆனால் பட்டு சாரியெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அதில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா கம்மு மாதிரியே இருக்கும். டைம் தான் தேய்ச்சோம், அதுக்குள்ளே அந்த பேனாக்கரை எல்லாமே அந்த கர்ச்சீஃப்லேயே வந்திருக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு டைம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு கடைசியாக நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். இதை மட்டும் அப்படியே தேய்ச்சி விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணுற பகுதிக்கு அடியில் ஒரு நோட் பேப்பரோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இந்த மாதிரி வச்சு விடுறது நல்லது. இல்லை நம்ம அப்படியே போட்டு வச்சுருந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மேல் பாகத்தில் இருக்கிற துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாம் கீழ் பாகத்தில் இருக்கிற துணியில் அப்படியே வந்து சேர்ந்துடும். எனவே இந்த வந்து தனியாக வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கூலிங் வாட்டர், அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தண்ணி. இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணியில் இதை வந்து லைட்டாக முக்கிட்டு மறுபடியும் இது நம்ம தேய்ச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். நமக்கு கூடவே நம்முடைய கரைகளும் எல்லாமே சேர்ந்து போயிடும். நாம் இதை காய வச்சு பார்க்கும்போது அதில் கரை இருந்த அடையாளமே நமக்கு தெரியாது. கடைசியாக தண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் எங்கே ட்ரையல் பண்ணாலும் சரி ஒரு துணியோட வேண்டாத பகுதியில் இதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா சில துணிகளில் ரொம்ப அதிகமாக சாயம் போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாயம் போகிற துணிகளில் நாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல போட்டு ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற சாயம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப அழகாக நமக்கு தெரியுது. நம்ம காய வச்சுட்டு பார்த்தா கூட எந்த அடையாளமுமே நமக்கு தெரியலை. பட்டு சாரியில் சின்ன சின்ன கரைகள் படிஞ்சிருந்துன்னா கூட நம்ம ட்ரை வாஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இதனால் நம்ம சாரிகள் வந்து வீணாக போயிடும், சீக்கிரமாக கிழிஞ்சு தான் போகும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நாம் இதை வந்த பொருளை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கரைகள் எல்லாமே போக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. வெறும் 20 ரூபாய் கொடுத்து நாம் இந்த பொருளை வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா விதமான உடைகளுக்கும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.